வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பத்திரிகையாளர்களுக்கான ஊடக அறிமுக பயிலரங்கம் ஹோட்டல் அக்கார்டில் நடைபெற்றது. புதுச்சேரியில் 6 தொகுதிகளில் காங்கிரஸ் திமுக நட்பு ரீதியில் போட்டி. அகில இந்திய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் தகவல். சோதனை சாவடிகளை இரவு நேரங்களில் ஆய்வு மேற்கொண்ட தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சியர் கவனமுடன் பணியாற்ற அறிவுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் செய்தியாளர் தகவல் பணியகம் இந்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் சார்பில் பத்திரிகையாளர்களுக்கான ஊடக அறிமுக பயிலரங்கம் ஹோட்டல் அக்கார்டில் நடைபெற்றது. சட்டப்பேரவை தேர்தலையொட்டி செய்தியாளர் தகவல் பணியகம் இந்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் சார்பில் பத்திரிகையாளர்களுக்கான ஊடக அறிமுக பயிலரங்கம் ஹோட்டல் அக்கார்டில் இன்று நடைபெற்றது. தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய பயிலரங்கம் சென்னை பத்திரிகை தகவல் பணியகம் இயக்குனர் அருண்குமார் வரவேற்புரையாற்றினார். தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் தெற்கு மண்டல பத்திரிகை தகவல் பணியகம் தலைமை இயக்குனர் பழனிசாமி சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தேர்தல் செயல்முறைகள் மற்றும் நெறிமுறைகள் குறித்த அமர்வில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தயார் நிலை குறித்து பேசினார். சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் அமலாக்கம் மற்றும் கண்காணிப்பு குறித்த அமர்வில் பணம், தங்கம் மற்றும் மதுபானம் ஆகியவற்றை பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து பேசினார். மத்திய தகவல் தொடர்பு பணியகம் புதுச்சேரி கள விளம்பர அதிகாரி சக்திவேல் நன்றி உரை நிகழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் ஊடக நண்பர்கள் மற்றும் திரளான பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டனர். வருகின்ற புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் 6 தொகுதிகளில் காங்கிரஸ் திமுக நட்பு ரீதியாக போட்டியிடுகிறது என்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் டோனி சர்மா தகவல் தெரிவித்துள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் டோனி சர்மா இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர், புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி எதை செய்தாலும் தேர்தல் துறை அனுமதிக்கிறது. ஆனால் ஆட்சியின் அவலத்தை பாடலாக தயாரித்து வெளியிட்டால் காங்கிரஸ் கட்சிக்கு அனுமதி இல்லை. மக்களுடைய உண்மையை சொல்வதற்கு தேர்தல் துறை தடுக்கிறது. இதுதான் ஜனநாயகமா? இது என்ன சர்வாதிகாரமா என கேள்வி எழுப்பினார். இந்த தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாகவே செயல்படுகிறது என குற்றம் சாட்டிய அவர், உண்மையாக தேர்தலை சந்திக்கிறதா தேர்தல் ஆணையம் அல்லது இந்திய மக்களை முட்டாளாக்குகிறதா என கேள்வி எழுப்பினார். ஜனநாயகத்தை தேர்தல் ஆணையம் கேலி கூத்தாகிறது. இந்திய தேர்தல் ஆணையமும் புதுச்சேரி தேர்தல் துறையும் பாஜகவுடன் சமரசம் செய்து கொண்டனர் என டோனி சர்மா கூறினார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தேர்தலில் போட்டி இல்லை என்பதை கட்சி தலைமை முடிவு செய்துள்ளது. இதனை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஏற்றுக்கொண்டுள்ளார் என கூறிய அவர், புதுச்சேரி சட்டமன்றத்தில் சில தொகுதிகளில் காங்கிரசிற்கும் திமுகவிற்கும் நட்பு ரீதியான போட்டி தொடர்கிறது. 6 தொகுதிகளில் காங்கிரஸ் திமுகவிடையே நட்பு ரீதியான போட்டி. அதில் சிலர் வாபஸ் பெறுகின்றனர். நாளை முழு விவரம் தெரிய வரும் என டோனி சர்மா தெரிவித்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலையொட்டி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான குலோத்துங்கன் பல்வேறு எல்லைப் பகுதிகளில் அமைந்துள்ள சோதனை சாவடிகளை தொடர்ந்து இரவு நேரங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். புதுச்சேரி மாநிலத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டு மாவட்ட தேர்தல் துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக பல்வேறு தேர்தல் பணிகள் நடைபெற்று வருவதன் தொடர் நிகழ்வாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான குலோத்துங்கன் பல்வேறு எல்லைப் பகுதிகளில் அமைந்துள்ள சோதனை சாவடிகளை தொடர்ந்து இரவு நேரங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். நேற்று புதன்கிழமை இரவு கோரிமேடு பகுதியில் அமைந்துள்ள சோதனை சாவடியை ஆய்வு மேற்கொண்டார். அங்கு வைக்கப்பட்டுள்ள ஆவணங்களை பார்வையிட்டு அனைவரும் பணியில் இருக்கிறார்களா என்பது குறித்தும் கேட்டறிந்தார். மேலும் அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு மேற்கொண்டு சில வழிகாட்டி நெறிமுறைகளையும் வழங்கினார். மேலும் அரசு ஊழியர்களுக்கான தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் தேர்தல் ஆணையத்தின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அனைவரும் கவனமுடன் பணியாற்றும்படியும் சோதனையின் போது தகுந்த பாதுகாவலர்களுடன் வீடியோ எடுத்துக்கொண்டு சோதனை செய்ய வேண்டும் எனவும், மேலும் விலையுயர்ந்த பரிசு பொருட்கள் மற்றும் பணங்கள் கண்டெடுப்பின் தேர்தல் துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். மேலும் பொதுமக்களுக்கு எவ்வித சிரமமும் இல்லாமல் தாங்கள் சோதனையில் ஈடுபட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். கடலூர் திருப்பாதிரி புலியூர் பாடலீஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் திருப்பாதிரி புலியூர் பாடலீஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதையொட்டி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர்.
விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளுக்கு மருத்துவச் சீட்டில் வாக்காளர் விழிப்புணர்வு செய்தி அச்சிட்டு வழங்கப்பட்டது. எதிர்வரும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் வெளிப்புற சிகிச்சை பிரிவில் மருத்துவம் பெற வருபவர்களிடம் வழங்கப்படும் மருத்துவச் சீட்டில் வாக்காளர் விழிப்புணர்வு செய்திகள் அச்சிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 100% வாக்குப்பதிவு மற்றும் கண்ணியமான வாக்குப்பதிவு பற்றிய கருத்துக்கள் அடங்கிய வெளிப்புற நோயாளி மருத்துவச் சீட்டினை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டார். வெளியீட்டு விழாவில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் டாக்டர் உதயசங்கர், துணை மாவட்ட தேர்தல் அதிகாரி கண்ணபிரான் ஆகியோர் உடனிருந்தனர். இந்த நிகழ்ச்சியினை மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு பிரிவு ஏற்பாடு செய்திருந்தது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அதிகாலையில் வாக்கிங் சென்றபடியே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ரெயின்போ நகரில் உள்ள பூங்காவில் வாக்கிங் சென்றார். அப்போது காலை நடைபயிற்சிக்கு வந்திருந்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சிலர் அவருடன் நெருக்கமாக பேசியும் தொகுதி தொடர்பான தங்கள் எதிர்பார்ப்புகளை பகிர்ந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் பொதுமக்களுடன் அன்பாக உரையாடிய அவர் தேர்தலில் தமக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அதே நேரத்தில் மக்களின் தேவைகள் மற்றும் குறைகளை நேரடியாக அறிந்து கொள்ளும் முயற்சியாக இந்த சந்திப்பு அமைந்தது. வீடுதோறும் சென்று வாக்கு சேகரிப்பதை தாண்டி மக்கள் இயல்பாக கூடும் பூங்கா, தெருக்கள், சந்தைகள் போன்ற இடங்களிலும் நேரடியாக சந்தித்து ஆதரவு கோரும் புதிய முறையை அவர் கடைபிடித்து வருவது அவரது பிரச்சாரத்திற்கு ஒரு தனித்துவத்தை அளிக்கிறது. இந்த அணுகுமுறை மூலம் பொதுமக்களுடன் நெருக்கமான உறவை உருவாக்கும் முயற்சியில் அவர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பத்திரிகையாளர்களுக்கான ஊடக அறிமுக பயிலரங்கம் ஹோட்டல் அக்காடில் நடைபெற்றது. புதுச்சேரியில் 6 தொகுதிகளில் காங்கிரஸ் திமுக நட்பு ரீதியில் போட்டி. அகில இந்திய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் தகவல். சோதனை சாவடிகளை இரவு நேரங்களில் ஆய்வு மேற்கொண்ட தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சியர் கவனமுடன் பணியாற்ற அறிவுறுத்தல். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.